ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, டிஃப்ரெண்ட்டானது. யாருமே நம்ம ஊர் சைடு சாப்பிடாதது குழம்பு நான் வைக்க போறேன். கொள்ளு குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன். கொள்ளு குழம்புன்னு சொல்லலாம், கடையல்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். வறுத்துட்டு ஊற வச்சுட்டேன் நைட்டே கொள்ளு. ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சு, நைட் ஃபுல்லா ஓவர் நைட்டு ஃபுல்லா ஊறுனுச்சு. அதில வந்து குக்கருக்கு மாத்திட்டு, குக்கர்ல ஒரு 10 விசில்னாலும் நம்ம விட்டு எடுக்கணும் இதுக்கு. பூண்டு ஒரு 3 பல்லு, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 3, 4 வெங்காயம் உரிச்சு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம். கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். ஒரு 10 விசில் வரட்டும் நல்லா. இப்போ வந்து ஒரு 10 விசில் வந்துருச்சு. ஏன்னா குக்கர் அதாவே தானா ரிலீஸ் ஆயிடுச்சு விசிலு. இப்போ வந்து பாருங்க. தண்ணிய வடிச்சாச்சு. இது வந்து ரசம் கூட வச்சுக்கலாம் தண்ணியில. இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும் பாருங்க. கை வச்சு மசிச்சா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம வெந்திருக்கணும். இது வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுவாங்க சில பேரு. இல்லைன்னா மிக்ஸியில அரைச்சிருப்பாங்க. நான் வந்து கடையிற மாட்ட ஒரு குண்டா இருக்கும். அத வந்து நம்ம வந்து ஊத்தி இதெல்லாம் சொல்லிக் குடுத்தது யாருன்னா, இங்க உள்ளவங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சு நல்லா கெடஞ்சேன். கெடஞ்சிட்டு தாளிச்சிரலாம் இப்போ இதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வைக்கிறேன். கொள்ளு சட்னி வச்சிருக்கேன் நெறைய டைம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொள்ளு துவையல் செஞ்சிருக்கேன். சட்னி செஞ்சிருக்கேன். ஆனா குழம்பு, கடையல் இதெல்லாம் செஞ்சது கிடையாது. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நம்மட்ட சும்மாவே இது வயல்ல போட சும்மாவே தான் இருந்துச்சு. இது செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். இது வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் மட்டும் தான். கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோனே, இந்த வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டுருக்கேன். காரத்துக்கு இந்த வரமிளகாய் மட்டும் தான். வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. மசாலாலாம் சேர்க்க போறது கிடையாது. ஒரு வெங்காயம் கட் பண்ணி இத நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த சைட்லாம் இதுதான் திம்பாங்களாம் அதிகம். சாப்பிடுவாங்களாம். கருவேப்பில ஒரு 2 கொத்து சேர்த்துருக்கேன். கொள்ளு குழம்பு, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, இன்னும் என்ன பயிறு? இன்னும் நெறைய அப்புறம் வந்து இந்த மொச்சை பருப்பு இருக்குல்ல, அத வந்து உடைச்சு அத குழம்பு வைப்பாங்களாம். எனக்கு வந்து இங்க வந்து என் என் தம்பி சொல்லிக் குடுத்தான். இங்க எனக்கு வந்து இங்க இருக்கான் எனக்கு தம்பி ஒருத்தவங்க. சொந்தக்காரவங்க தான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அவன் தான் எனக்கு எல்லா குழம்பும் வைக்கிறதெல்லாம் சொல்லிக் குடுத்தான். இப்போ வந்து பேசுறது கிடையாது. ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்தது. இங்க உள்ள சமையல்லாம். இப்போ வந்து கடைஞ்ச கொள்ள வந்து இத ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த இது இந்த வரமிளகாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மசிச்சு விட்டுக்கணும் அப்படியே கரண்டியாட்டி. அப்பதான் காரம் இறங்கும் நல்லா. நல்லா மசிச்சு விட்டா இன்னும் காரம் சாரமா இந்த குழம்பு வந்து காரம் சாரமா வச்சா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அவன் சமைச்சே குடுப்பான் வீட்ல வந்து. பச்சை பயிறு குழம்பு, தட்டைப்பயிறு குழம்புலாம் எனக்கு வச்சே குடுத்துருக்கான். இப்படி தான் வைக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிக் குடுப்பான். அவன வச்சு நெறைய நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இங்கலாம் பெரியவங்கள்ட்டலாம் பேசுவேனா, அவங்கலாம் சொல்லி தருவாங்க. இப்படிலாம் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சு தான் இங்க ட்ரை பண்ணேன். பாவக்காய் பொரியல். பாவக்காய் நான் இப்பலாம் நெறைய சேர்த்துக்கிறேன். வாரத்துல ஒவ்வொரு டைம் வந்து பாவக்காய் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் வறுத்து. குழம்பு வைக்கிறதில்ல. இது மட்டும் வறுத்து தான் சேர்த்துக்கிறேன். நான் அதிகம் இங்க உள்ள ஸ்டைல்ல குழம்பு வைப்பேன். ஆனா ஒரு வேளை கொஞ்சமா சாப்பிடுவேன். ஆனா சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லல. கொஞ்சமா சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிட மாட்டேன். என்னமோ இங்க உள்ள குழம்பு எனக்கு என்னன்னு தெரியல செட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம வீட்ல வேற மாரிலாம் குழம்பு வச்சுட்டு இங்க வந்து குழம்பு சாப்பிடுறது எனக்கு செட் ஆகாது. அதெல்லாம் எப்பயாச்சும் மாசத்துல 1 டைமு, 2 டைமு வைப்பேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். மத்தவங்கலாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சாப்பாடு மதிய சாப்பாடு என்னன்னா எங்க வீட்ல, கெட்டியான தயிர் வீட்ல பெர போட்ட தயிரு, பாவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ், ஆவி பறக்க பறக்க இருக்கு. கொள்ளு குழம்பு. குழம்பு, கடையல் 2மே ஒண்ணு தான். என்னம்மா 2 சொல்ற ஒண்ணு தான் இருக்குன்னா, எது வேணாலும் வச்சுக்கலாம். கடையல்னு வச்சுக்கலாம், குழம்புன்னு கூட வச்சுக்கலாம். அதனால 2மே காமிக்கிறேன். இதுதான் எங்க வீட்ல மதியான சமையல் இன்னைக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.